வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய கன்று மாடு பால் குடிக்க விட்டால் காம்பை கடிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது. எப்படிங்கன்னா, இது அதிகமாக எதுக்கு வந்திருக்காது, வந்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க நிறையா. அதனால ஒரு சின்ன வீடியோ போகலான்னு போடுறேன். பெரிய கன்றுக்குட்டி ஆகிட்டா அதை நம்ம பால் சுரப்பை பிடிச்சி கட்டிட்டு மீண்டும் கடைசியாக அவுத்து விட்டோம்னா காம்பு கன்றுக்குட்டியோட பல்லு பட்டு கீரல் விழுந்து புண்ணாகுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறையா பேத்துக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் பாருங்கள். நடப்பில் பார்த்தது இதெல்லாம். இப்படி கருங்காம்பு இருந்துச்சுங்கன்னா இது காம்பு ஒன்றுமே பண்ணாது. இதே ரோஸ் காம்பு இருந்துங்கன்னா பெரிய கன்றுக்குட்டி விட்டோம்னா லேசாக அங்கங்கே ஒரு கீரல் வரும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக சுரக்க விடாமல் பிடிச்சி கட்டுறது பொருள் இல்லைங்க. முன்னுக்கே கொஞ்சம் பால் ஒரு ரோட்டை விட்டுட்டு பிடிச்சி கட்டிட வேண்டியது. அதோட நம்ம சுத்தமாக எண்ணெய் தொட்டு கறந்துக்கலாம். இந்த ரோஸ் காம்பெல்லாம் என்ன பண்ணும்னா பெரிய கண்ணாக கண்டிப்பாக அந்த பெரும்பல்லில் இது பண்ணையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கீரலாக லேசாக கடித்த மாதிரி தெரியாது. வாயை வச்சு வவக்கனா கடிக்குதுங்க, அப்படி கடிக்காது. அது நல்லா அந்த பல்லோடு சேர்த்து நாக்கோடு சேர்த்து நல்லா சப்பி ஊட்டையில் என்ன ஆகும்னா அந்த பெரும்பல் அந்த காம்பை அப்படியே கீரலாக லேசாக ஒரு ஊசியில் கீரல் போட்ட மாதிரி கொண்டாந்துரு. அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெரிய கன்றுகள் இப்படி கருங்காம்பு கவுத்து விட்டிங்கன்னா எதுவுமே வேணாது. அதையுமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. கருங்காம்பு மாட்டுக்குமே கன்றுக்குட்டி பெரிய கண்ணாயிடுச்சுன்னா அவுத்து விடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அளவு கண்ணாக இருந்தால் அவுத்து விடாம விட்டுறாதீங்க, பாவம் மண்டவங்கி போக. பெரிய கண் இந்த அளவுக்கு தீனி தின்னு நல்லா கண்ணே ஒதுக்குற மாதிரி ஆகிக்கி மாடு. கண் இல்லாமல் பால் கை கரை ஏந்துன்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கண்டு நிறையா பேர் இது கேட்ட சந்தேகத்துக்காக நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் பெரிய கண்ணாயிட்டால் மாடு காம்பை கடிக்குமா? கண்டிப்பாக கடிக்கும். கருங்காம்பாக இருந்தால் கொஞ்சம் தாங்கு, ரோஸ் காம்பாக இருந்தால் கீரலாக வரும்.